இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் இந்த 7 நாள் உபவாசம் மற்றும் சுத்திகரிப்பு ஜெபத்திற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. இந்த 7 நாள் உங்களை நடத்துறதுக்கு ஒரு நபர் இருக்கிறார். அவர் பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, என்ன ஆவியானவர்? என்னை பரிசுத்தப்படுத்துறது மாத்திரம் அவருடைய வேலை இல்லை, என் அசுத்தத்தை நீக்கிறது மாத்திரம் அவருடைய வேலை இல்லை, என்னை சுத்திகரிக்கிறது மாத்திரம் அவருடைய வேலை இல்லை, என்னை சுத்திகரித்து என்னை ஆசீர்வதிச்சு என்னை உயர்த்த அவர் ஒருவரால முடியும். அல்லேலூயா. பாருங்க, உலகம் என்னிடத்தில் இருக்கிற குறைகளை மாத்திரம் சொல்லும், என் பிரச்சனையை மாத்திரம் என்ன பண்ணும் சொல்லும். அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை, தீர்வை உலகத்தால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது, காண முடியாது. ஆனால் நம்ம ஆராதிக்கிற அந்த தேவனால் அது முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? ஸோ நேற்று தினத்தில் இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அந்த 7 நாள் நம்மளை என்னென்ன காரியத்தில் சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. 7 நாள் ஆண்டவர் நம்மளை இந்த கடைசி பிரயாணத்தில், ட்ராவலில் கடைசி நேரத்தில் அதை எதை வாரி போட்டுட்டு எது கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு பேக்கில் இது பண்ணி நம்ம கிளம்புவோம் இல்லையா? அதுபோல் ஆண்டவர் இன்னைக்கு என்னென்ன கொடுத்தாரோ அதெல்லாம் அப்படியே நான் வாரி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவன் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை என்னால் டேப்பில் ஃபீட் பண்ணுறதுக்கும் நேரம் பத்தலை, பேப்பரில் எழுதுறதுக்கும் நேரம் பத்தலை, வாரி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் நம்மளை அபரிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த 7 நாளில் கர்த்தர் நம்மளை எதில் சுத்திகரிக்க விரும்புகிறாருன்னா, எதை சுத்திகரிக்க விரும்ப போகிறாருன்னா, எதை நம்மளை ஆண்டவர் சுத்திகரிக்க போகிறார் என்பதில் இன்றைக்கு முதல் நாளில் நம்முடைய கண்களை அவர் சுத்திகரிக்க போகிறார். அல்லேலூயா. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. எல்லாரும் ஒரு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களை சுத்திகரியும். ஆண்டவர் சுத்திகரிக்க போகிறார். நல்லா கவனிங்க. அப்போ நமக்குள்ள ஒரு சந்தேகம் எழும், என் கண்ணு என்ன அவ்வளவு பாவம் நிறைந்ததா? மறுபடியும் சொல்லிட்டேன், சுத்திகரிப்பு என்பது ஆண்டவர் நம்மளை சுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பது. அல்லேலூயா. தேவன் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவனிடத்தில் தான் ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். நீங்க அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். என்ன ஆசீர்வதிக்கணும்னு அவர் விரும்பினதுனால தான் என்ன சுத்திகரிக்கணும்னு அவர் நினைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த முடிவில் ஆரம்பத்தில் சுத்திகரித்து முடிவு ஜெபத்தில் நம்மளை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். ஆமென். கிளென்ஸ், சாக்னிஃபிகேஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். முதல் நாளில் கண்களை சுத்திகரிக்க போகிறார். ஆமென். 2வது நாளில் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ண போகிறார், சுத்திகரிக்க போகிறார். 3வது நாட்களில் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு சுத்திகரிப்பை, ஒரு சுத்தத்தை கர்த்தர் என்ன பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ என் பர்சனல் லைஃப் சுத்திகரிக்கப்பட்டு என் ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படலைன்னா வீண். அப்போ 4வது நாளில் கர்த்தர் எதை சுத்திகரிக்க போகிறார் சொல்லுங்க, என் ஆவிக்குரிய, என் ஸ்பிரிச்சுவல் லைஃபை கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. 5வது நாளில் என்னுடைய வாய், என்னுடைய பேச்சை கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறார், சுத்திகரிக்க விரும்புகிறார். 6வது நாளில் என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ண போகிறார். ஆமென். இப்போ நான் மட்டும் சுத்திகரிச்சா போதுமா? நான் மட்டும் பரலோகம் போனால் போதுமா? நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதுமா? இல்லை, நானும் என் வீடும். அல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் யாவரும் கர்த்தரையே என்ன பண்ணுவோம், சேவிப்போம். கர்த்தரிடத்திலே நம்ம என்ன பண்ணுவோம். 7வது நாளாக கர்த்தர் நம்முடைய திருசபையை சுத்திகரிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இந்த 7 நாட்களில் கர்த்தர் 7 விதமான சுத்திகரிப்பை நமக்கு அனுசரிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்கள், முதலாவது கர்த்தர் நம்முடைய இந்த நாளில் நம்மை சுத்திகரிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி எது என்றால் கண். ஆமென். ஏன் கண்ணை சுத்திகரிக்கணும் அப்படின்னா, வாசிங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதோடைய 11வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஏன் கர்த்தர் கண்களை சுத்திகரிக்க சொல்றாருன்னு வசனம் இருக்கு.
வசனங்களை தெளிவாய் கவனிச்சு கொள்ளுங்க. கண்ணானது சரீரத்தின் என்னவா இருக்கிறது? உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும். ஹலோ, இதை நீங்க மார்க் அதிகாரத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா, உன் கண்ணானது உன் சரீரத்தின் என்னவா இருக்கிறது? விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும், வெளிச்சமா இருக்கும்னு இப்படிதான் முடிச்சிட்டு இருப்பார். ஆனால் லூக்கா ஒரு மருத்துவர் என்பதனால ஒரு கண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நீங்க நல்ல வசனத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. லூக்கா ஒரு மருத்துவர் என்பதனால ஒரு மனுஷனுக்கு கண்ணு இல்லைன்னா என்னென்ன நடக்கும்ன்றதை நான் சொல்லி உங்களுக்கு விவரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஹலோ, இங்கே இருந்திருக்கீங்க, எல்லாரும் மனிதர்கள் தான். ஒரு மனுஷனால கண்ணு இல்லைன்னா வாழ முடியுமா? அதுவும் வசனம் எப்படி அறிவு? கண் சரீரத்தின் என்னவா இருக்கிறதா? ஹலோ, இந்த நாளில் உங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட்டும் தரேன், ஒரு எக்ஸசைஸும் தரேன், ஒரு வாக்குத்தத்தத்தையும் தரேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் கண் இல்லாதவர்கள் போல உங்களால் வாழ முடியுமா? ஒரு சின்ன ஓப்பன் சேலஞ்ச் தரேன். சரி, 1 மணி நேரம் வேண்டாம், ஒரு 15 நிமிஷம் கண் இல்லாதவர்களை போல ஒரு காரியத்தை தொடவோ, எடுக்கவோ, துணி மாற்றவோ, சாப்பிடவோ யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த கண் சரீரத்தில் எவ்வளவு முக்கியமான இது என்பதை வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் காண்பிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கண்ணுன்னு சொல்லும் பொழுது கண்ணிலிருந்து என்ன வெளிப்படுகிறது என்றால் சொல்லுங்க, பார்வை வெளிப்படுகிறது. கால் எதற்கு? கை எதற்கு? கொடுக்கிறதற்கு, செய்கிறதுக்கு. காது எதற்கு? அதுபோல ஒவ்வொரு அவயத்திற்கும் ஒவ்வொரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கண்ணுடைய வேலை என்னன்னா சொல்லுங்க, பார்க்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கை இருள் அடைந்திருப்பதற்கு காரணமே என்னுடைய கண்ணில் என்ன இல்லை? தெளிவு இல்லை. என் பார்வையில் என்ன இல்லை? தெளிவு இல்லை. என் பார்வையில தெளிவு இல்லாததுனால தான் என்னுடைய வாழ்க்கையில தெளிவான முடிவுகளை என்னால் என்ன பண்ண முடியல. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. காலையில் உங்களுக்கு தூக்கம் வருதோ? பிரதர் 5:30 மணிக்கு எழுப்பி என்னை கூப்பிட்டு வந்து வச்சு கண்ணை பற்றி பேசுறீங்க. என் கண்ணை கொஞ்சம் உத்து பாருங்க பிரதர், எவ்வளோ தூக்கம் இருக்குன்னு. உங்களுக்கு தான், எனக்கு தான். அப்படியா? இல்லைன்றவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். பாருங்க, கண்ணுடைய வேலை என்ன? பார்க்கிறது. இன்னும் சொல்ல போனா நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை என்பதை தீர்மானிப்பது இதுதான், கண் தான். சொல்லுங்க, என்னதான்? ஒரு பஃபட் லஞ்ச் இருக்கு, ஒரு மெனு இருக்கு, அல்லது வீட்டிலே பாருங்க 4 விதமான சாப்பாடு இருக்கு. என் கண்ணு தான் தீர்மானிக்குது. நம்ம கண்ணை பார்த்து தான் என்ன பண்றோம்? ஹலோ, ஒரு காரியத்தை பார்த்து என்ன பண்ணுகிறோம்? அதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி கண்டவர்கள் எல்லாரும் தன் கண்களை, தன் பார்வையை, ஆங்கிலத்தில் சைட் அண்ட் வியூன்னு போடப்பட்டிருக்கும். சொல்லுங்க, என்னது? சைட் அண்ட் வியூ. தன்னுடைய பார்வையில தெளிவு உள்ளவர்கள் மாத்திரம்தான் தன்னுடைய இலக்கை வெற்றிகரமாய் அடைந்திருக்கிறார்கள். எந்த ஒரு மனுஷனுடைய பார்வையில தெளிவு இருக்கிறதோ, என் வாழ்க்கை தாறுமாறா இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? நான் பார்த்த இந்த பார்வை, நான் பார்த்த விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, கவனிங்க, எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. ஆனா நான் அந்த போராட்டத்தை எந்த வியூல பார்த்தேன்? உபத்திரவம். கவனிங்க, உலகத்தினுடைய வார்த்தைகள்ல, உலகத்தினுடைய வியூல அதுக்கு பேர் என்னது? சண்டை, பிரச்சனை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த, சொல்லுங்க, உபத்திரவம். கர்த்தருடைய அனுமதித்த பாடுகள். அல்லேலூயா.
கடந்த வாரத்தில் ஆண்டு நம்மிடத்தில் அருமையா பேசினாரு. பாடுகள் வேற, பாரம் வேற. சொல்லுங்க, பாடு வேற. உலகத்தின் மனுஷனா தான் இதெல்லாம் எனக்கு பாரம் 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 நினைப்பான். ஆனா தேவ பிள்ளைகள், இதெல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதித்த பாடுகள். ஆவிக்குரிய மனுஷனால மாத்திரம்தான் இதை கண்களால் பார்த்து நான் உங்களுக்கு தெளிவா ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். ஆமென். இந்த நாள்ல நான் நினைக்கிறேன், ஏன்னா 7 நாள்ல மாத்திரம் ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த வார்த்தை ஒருபோதும் தரையில விழுந்துடக்கூடாது தான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. விழாது என்பதை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம் இருதயத்தில் கேட்டு இந்த நாளில் நம்ம அதை அப்பிரயாசிக்கும் பொழுது, அதை நீங்கள் செய்யும் பொழுது, அதோட வாழ்க்கையை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது நிழலாட விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கண்ணுக்குரிய பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. பார்வையினுடைய நோக்கம் மாறுகிறது. வேகமா வாசிப்போம். இல்ல, அதுக்கு முன்னாடி 3வது வசனத்துல வாசிங்களேன். சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் என்ன பாருங்க, உங்க கண்கள், கவனிங்க, உங்க கண்கள் அது வரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மாம்சரிக கண்கள் எண்ணப்படவில்லை. ஹலோ, அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுட்டு தானே இருந்திருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதற்கும் உலகத்தில் என் கண்கள் திறக்கப்படுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஹலோ, கவனிக்கிறீங்களா நீங்க? பாருங்க, 6வது வசனத்துல, அப்பொழுது ஸ்திரீயானவள் பார்வைக்கு இன்பமும், அல்லேலூயா, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு என்னவா இருக்கிறதா? இங்கதான் பார்வையே மாறுது. இங்கதான் மனுஷனுடைய வியூ மாறுது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் தோட்டத்தில் ஒரு விருட்சத்தின் கனியை வைத்துட்டு, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை ஆண்டவர் வச்சுட்டு, அதை நீ என்ன பண்ணாத, தொடாத. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணு, சாப்பிடு. ஆனா இதை நீ என்ன பண்ணாதன்னுட்டார். ஆனா நல்ல கவனிங்க, என்னுடைய பார்வை ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதோ அது மேல என் பார்வை என்ன பண்ணிடுச்சு. ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருந்தார்? கவனிங்க, என்னுடைய பார்வையில ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மையை தீமையா பார்க்கறதுக்கும் முடியும். ஹலோ, கர்த்தருடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற நன்மையை நான் என்னுடைய பார்வையில எதோ பார்க்கலாம், தீமையா பார்க்கலாம். கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிற தீமையை என் ஆவிக்குரிய கண்களால் என்னவதாகவும் பார்க்கலாம், நன்மையாகவும் பார்க்கலாம். சொல்லுவாங்கல்ல, உன் கண்ணில் தப்ப வச்சுட்டு நீ ஏன் பிறரை குறை சொல்ல? ஹலோ, என்னுடைய கண்கள்ல கர்த்தர் பாருங்க, ஆதாமுக்கு கட்டளை இடுறப்ப இந்த காரியத்தை நீ என்ன பண்ணாத. சத்துரு என்ன திரிச்சிட்டான், சத்துரு என்ன பார்த்துட்டான், அந்த மரம் வந்து கெட்டது கிடையாது, அந்த மரம் என்னது, நல்லதுன்னுட்டான். புரியுதா? பார்வைக்கு என்னவா இருந்ததா? ஹலோ தேவ பிள்ளைகள், நல்லா கவனிங்க. நீங்கள் எதை நம்பிட்டு இருக்கீங்களோ, எதை பார்த்து இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரா அது நல்லது அல்ல. நீ நல்லது நம்பிட்டு இருக்க. இன்றைக்கும் அநேக பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் அல்லது வாலிப பிள்ளைகள் பார்வைக்கு இன்பமான அநேக தீமைகளை பார்த்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நோ, இது நல்லது, இது அவ்வளவு ஒன்றும் பெரிய கெட்டது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். சத்துரு நம்ம சிந்தையை அவ்விதமாக என்ன பண்ணிட்டாங்க. வேதம் சொல்கிற அந்த சத்துரு என்னப்பட்டவன், தந்திரமானவன். ஹலோ,
கவனிக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்றது? அது தந்திரமானவன். நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்களேன். ஒரு உதாரணம், சுகர் வந்தவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டருடைய ஆலோசனை. சரிங்களா? கவனிங்க. என்னது? ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டருடைய ஆலோசனை. ஆனா கவனிங்க, சில சமயத்துல நம்ம யாரோ ஒருத்தர் வந்து நம்மள கவிழ்க்க நினைக்கிற சத்துருவை போல என்ன பாருங்க, ஸ்வீட்னா என்னது? இனிப்பு. சொல்லுங்க, ஸ்வீட்னா என்னது? அது என் உடம்புக்கு என்ன பண்ணாது. ஆனா அவங்க என்ன சொல்லிடுறாங்களா, சுகர் லெஸ்ஸா. ஹலோ, என்னது? சுகர் தெளிவில்ல, பார்வையில். கவனிங்க, நான் எடுக்கிற டிசிஷன்ல எனக்கு என்ன இல்லை. உலகம் வஞ்சிக்கப்படுகிறது. சுகர் வந்தவங்க பழம் மட்டும் சாப்பிடலாமா? பழத்தில் என்ன இல்லையா? சுகர்ன்றது ஸ்வீட் தானே. எந்த பழத்தில் சுகர் இல்லாமல் இருக்கு? ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, எல்லாத்துலையும் என்ன இருக்கு? ஸ்வீட் இருக்குல்ல. கவனிக்கிறீங்களா? அப்ப நம்முடைய உலகம் நம்மளை எப்படி திணிச்சுச்சுன்னா, கவனிங்க, ஆதாமும் ஏவாளும் வீழ்த்த நினைப்பதற்கு முன்பதாகவே, இப்போ நீங்கள் கவனிங்க, பழம் ரொம்ப ஹெல்த்திங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னுடைய வியூ என்ன பண்ணிடும்? ஆமாம்ல, அது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்டு, அதனால் அது என்ன பண்ணாது. ஆமாம், போய் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். ஸ்வீட்டுக்கும் நேச்சுரல் இதுக்கும் என்ன இருக்குது? ஒரு காரியத்தை அவன் சக்கரை போட்டு இது பண்ணி ஆயத்தப்படுத்துறான், ஆனால் இது என்ன பண்ணுது? நேச்சுரலாக என்ன பண்ணுது? விளையுது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவோம். காரணம், அந்த சொன்ன நபருடைய வியூவில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? மாறிட்டோம். சத்துரு என்ன பண்ணிட்டான்? ஆதாமி ஏவாளை வஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பேசி அவங்களை என்ன பண்ணிட்டான்? அந்த 3வது அதிகாரத்தில் அந்த கான்வர்சேஷன் அப்படிதான் வருது. பேசி 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 இப்ப ஏவாள் சாத்தான் எந்த பக்கம் நின்று அந்த பழத்தை பார்க்குறாளோ, நீ பார்க்குறானோ அந்த டைரக்ஷன்ல வந்தாச்சு. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? தேவ பிள்ளைகளே, புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இதுதான் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய ஃப்ரண்ட் வியூ. என்னது? ஃப்ரண்ட் வியூ. ஆண்டவர் சொல்றார், இங்க இருந்தா பாரு, இது என்னது? நன்மை தீமை அறியத்தக்க கனி, இதை தொடக்கூடாது. இது கர்த்தர் காண்பிச்ச ஒரு வியூ. சாத்தான் எங்கிருந்தா பார்க்கறான்? எப்பவுமே அவனுக்கு குறுக்கு புத்தி. கொல்லப்புறத்தை பின்னாடி தானே காட்டுவான். இது சாத்தானுடைய வியூ, பின்னாடி இருந்தது. ஆண்டவர் எங்க நின்று பேசுறாரு? சொல்லுங்க, முன்னாடி நின்று பேசுறாரு. சத்துரு எங்க நின்று பேசுறான்? ஆண்டவர் எங்க நின்று காண்பிக்கிறாரு? முன்பதாக நின்று காட்டுறாரு. மறைமுகம் இல்லை. நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மளை ஏமாத்தல. ஆதாம ஏமால ஏமாத்தினாரா? என்ன சொன்னார்? இது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணுவ? புசிக்க கூடாது. புசிக்கும் நாளில் நீ என்ன பண்ணுவ? அப்படிதானே சொன்னார் வசனத்தை. ஆனா இப்படிதான் ஆண்டவர் காண்பிச்சார். ஆனா சத்துரு அதை பிள்ளைகிட்ட போய் காண்பிக்கிறப்ப எதை பண்ணிட்டான்? ஆண்டவர் சொல்லும் போது கவனிங்க, ஆண்டவர் சொல்லும் போது ஃப்ரண்ட் வியூல இந்த டைரக்ஷன்ல பார்த்திருந்த ஏவாள், சத்துரு இந்த டைரக்ஷன் நிற்கும் போது ஆமா இல்ல, முன்னாடி பார்க்குறப்ப ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா இவன் சொல்றத பார்த்தா இதுதான் சரின்னு தோணுதோ அப்படின்ற முடிவுக்கு யார் வந்துட்டா? ஏவாள் வந்துட்டா. வசனங்களை சத்தியங்களை தவற விட்டுறாதீங்க. அல்லேலூயா. என் கூட அந்த ஃப்ளோல வந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஆமென். நேற்று வரைக்கும் ஆண்டவர் காண்பித்த வியூவில் தான் பார்த்துருந்துருப்பா ஏவாள். முன்னாடி பார்த்தா, ஓ ரைட், ஆமாம், இது கர்த்தர் சொல்லிட்டாரு. ஐயோ, அதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம்ப்பா, இது ரொம்ப பரிசுத்தமாக இருக்குது, இது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா கர்த்தர் அப்படி தான் காண்பிச்சார். இதை தொட்டால் எனக்கு ஷாக் அடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன்ல, சுவிட்சை நீ என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாதுல. சுவிட்சை என்ன பண்ணக்கூடாது? தொட்டா என்ன வரும்? அப்படிதான். நல்லா தெரிஞ்சு சுவிட்சை தொட்டா எப்படா ஷாக் அடிக்கும்? இன்னொருத்த என்ன பண்ணிடுவான் நம்மள? ஏதேன் தோட்டத்தில் நடந்தது அதுதான். ஆண்டவர் சொல்ற, அது தொட்டா அவனுக்கு என்ன அடிக்கும்? ஷாக் அடிக்கும். சாத்தான் வந்து தொட்டா எப்படிடா ஷாக் அடிக்கும்? அந்த சுவிட்சை போட்டாதான் என்ன வரும்? அது உள்ள நீ கையை விட்டாதான் என்ன வரும்? உனக்கு தொட ஆசையா இருந்தா நீ என்ன பண்ணு? சும்மா தொட்டு பாரு.
இப்படிதான் பாவம் கொஞ்சம் கொஞ்சமா மனிதனுக்கு உள்ள வந்துடுச்சு. மனிதனுடைய பார்வை மாறிடுச்சு. தப்புன்னு தோணுன காரியம்லாம் சரின்னு என்ன பண்ணிடுச்சு, தோணிடுச்சு. பாவம் தோணுறதெல்லாம் பாவம் இல்லைன்றத சத்துரு என்ன பண்ணிட்டான். ஒரு மனிதனுடைய பார்வை இங்க பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல மாறுது. ஆண்டவர் எதை தப்பு பாவம் காண்பித்தாரோ அது ஏவாளுடைய பார்வைக்கு பாவம் இல்லைன்னு என்ன பண்ணுது. ஐந்தாவது அதிகாரத்தில் கடைசி காரியங்களை வாசிப்போம். நீங்கள் இந்த நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். ஹலோ, தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்பதை ஏவாளுக்கு சொல்றான் சத்துரு. ஏன் தெரியுமா ஆண்டவர் இது இந்த சைடு உனக்கு காட்டி சாப்பிட வேணான்னு சொன்னாரு? அதை சாப்பிட நீ யார மாதிரி போயிடுவ. நீயும் ஒரு பாஸ்டர் ஆயிட்டு வந்தா உங்க பாஸ்டர் உன்னை என்ன பண்ண விட மாட்டாரு, பாட்டு பாட விட மாட்டாரு, வசனத்தை வாசிக்க விட மாட்டாரு. ஏன் எல்லாரும் லீவ்னு பாக்குறீங்க? ஆண்டவர் பாருங்க, நீயும் சாத்தான் எப்படி திணிக்கிறான், நீங்களும் யாரை போல மாறிடுவீங்களா? நல்ல கவனிங்க. சத்தியத்தை அறிந்தவன், ஆண்டருடைய பார்வையில ஆண்டருடைய வியூல பார்க்கிறவன் இதை நிதானிச்சிருப்பான். 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் என்ன பண்றார்? மனுஷனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் தேவன் என்ன பண்ணாராம்? மனுஷனை சிருஷ்டித்தார். உன்னுடைய வியூ எப்படி மாறுச்சு? அவன் சொன்னதை நம்பி நீ என்ன பண்ணிட்ட? ஏமாந்துட்டியே. அப்படி நினைச்சிருந்தா ஆண்டவர் அவர் சாயல்ல உங்க சாயல்ல நம்மள என்ன பண்ணிருப்பாரா? படைச்சிருப்பாரா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய பார்வை என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். என்னுடைய கண்கள் என்ன பண்ண வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். என் கண்கள் அசுத்தத்திலிருந்து, இச்சையிலிருந்து, காம விகாரத்திலிருந்து, பொறாமையிலிருந்து, என்னுடைய கண்கள் மேட்டிமையிலிருந்து, என்னுடைய கண்கள் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ண காரியத்திலிருந்து என்னுடைய கண்கள் மாற வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய கண்கள், எல்லாருடைய பார்வை என்ன பண்ணப்பட வேண்டும்? மாற வேண்டும். நேரம் அதிகமா இல்லை, ஆனா நான் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிற. ஆபிரகாமும் ஒரு இடத்தை பார்க்கிறான், லோத்தும் ஒரு இடத்தை பார்க்கிறான். ஆபிரகாம் ஒரு லோத்து ஏறிடத்து பார்த்தது எது? சோதம் கொமாரா என்கிற ஒரு இடம். அவனுடைய வியூ எப்படி இருக்கு? பச்சை பசேன்னு இருக்கா. சொல்லுங்க, அவனுடைய பார்வை எங்க போச்சு? பச்சை பசேன்னு இருக்கிற பூமிக்கு மேல போச்சு. ஆனா கர்த்தர் அதை அழிக்க போகிறார் என்கிற ஒரு ஆழமான சத்தியம் லோத்துக்கு என்ன பண்ணாது. தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. உங்களை எந்த காரியம் நீங்க பார்க்கும்போது உங்களை அட்ராக்ஷன் பண்ணுதோ அது உங்களை அழிக்க ஆயத்தமா இருக்கிறது என்பதை நீங்க என்ன பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏவாள் சொல்லுகிறா, பார்வைக்கு என்னவா இருந்ததா? ஹலோ, இந்த காலத்துல வாலிப பிள்ளைங்களுக்கு லவ்வுக்கு லஸ்டுக்கு என்ன தெரியல, வித்தியாசம் தெரியல. எதை பார்த்து லவ் வருது? அந்த காலத்து மாதிரி இருதயத்தை பார்த்து லவ் வருதா? அந்த பையன் நல்லா இருக்கிறான், அந்த பொண்ணு என்னவா இருக்குது? பார்க்க அழக வச்சுதான் நீங்க அநேக முறை ஏமாந்து போறீங்க. தேவ பிள்ளைகளே, சத்துரு அதற்கு நல்ல கவனிங்க, ஏவாள் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்றைக்கும் நாம எதை பார்த்து இருக்கிறோம்? கவர்ச்சியை பார்த்து ஏமாந்து போகிறோம், அழகை கண்டு ஏமாந்து போகிறோம். எது பார்க்கும் பொழுது கவனிங்க, ஏவாளை போல, நான் சொல்றது ஏவாளை போல அந்த ராங் டைரக்ஷன்ல இதை மாத்திரமே பார்த்து, புரியுதா உங்களுக்கு? பர்டிகுலர் வியூல பார்க்கிற எந்த காரியமும், நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலு சொல்ல மாட்டீங்களே வாய் திறந்து. உங்களை குத்துற மாதிரி வார்த்தை வந்துடுச்சுன்னா அப்படியே வாயை முடிப்பீங்க.
நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலு? என் பார்வையில நின்று பாருங்க பிரதர், என்னதான் எனக்கு இது எதுதான் சரி? புரியுதா உங்களுக்கு? என் சைடுல நின்று பாருங்க, இது என்னவா தெரியும். உங்க சைடுல இருந்து பார்த்தா அது என்னதான் தப்பு. என் சைடுல இருந்து நின்று பாருங்க. அல்லேலூயா. ஒரு சட்டை எனக்கு நல்லா இருக்குதுன்னு எனக்கு தோணுது, இந்த துணி நல்லா இருக்குதுன்னு எனக்கு தோணும் போது இந்த பையன் இல்லை இந்த பொண்ணு தான் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணாதா? அது சரியான வழி நடத்துது அல்ல. தெய்வ பிள்ளைகளே, இந்த முதல் நாள்ல ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறார்? நம்ம எல்லாரையும் இந்த பார்வையிலிருந்து சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆண்டவர் இன்னும் தீர்க்கமா சொல்லுகிறாரு, நீ எந்த காரியத்தை பார்த்து நீ நல்லது நினைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில ஆபத்து. பார்வைக்கு என்னவா இருந்தது அந்த பழம்? நல்லது. ஆனா தெரியாது அதுதான் இவன் உயிரை குடிக்க போகுதுன்றது தெரியாது. அதுதான் ஏவாளுக்கு கர்ப்ப வேதனையை கொடுக்க போகிறது தெரியாது. அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் இந்த வெளியே அனுப்ப போகிறாருன்றது தெரியாது. ஆண்டவருக்கு நமக்கு உள்ள இருக்கிற உறவு துண்டிக்கப்பட போகிறது தெரியாது. இவ்வளவு காரியத்தை சத்துரு சொன்னானா, நீ ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போயிடுவ. கவனிங்க, சத்தியம் அதுதானே. நீ சாப்பிட்ட உடனே ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஆண்டவரோடு இருந்த டீப் ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடுச்சு? மாம்சரிக காரியங்கள் என்ன பண்ணிடுச்சு உள்ள. இவ்வளவு காரியத்தை சொல்லாம அவன் வெறும் எதை மட்டும் காட்டினான்? ஷைனிங்கான ஒரு காரியத்தை சொன்னான். அது இதை சாப்பிட்டா நீ யாரை போல மாறிடுவ? தேவர்களை போல. உங்களுடைய கண்கள் என்ன பண்ணப்படுமா? திறக்கப்படும். ஹலோ தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த 7 நாள்ல வார்த்தையை கவனிக்காம நீங்க வெறுமனே உக்காந்தீங்கன்னா வீட்லயே இருந்துருங்க. அந்த வார்த்தையை கவனித்து அதன்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் நீங்க அந்த அதிகாலையில் எழுந்திருச்சு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, ஏவாளுடைய வாழ்க்கையில சத்துரு இது எல்லாத்தையும் காண்பிக்காம வெறும் ஒரு பார்ட்டை மட்டும் காண்பிச்சான். நீ அதுல விழுந்துட்ட. நம்ம பழகிற மனிதர்களிடத்துல நம்ம ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து நம்ம தீர்மானம் பண்ணிடுறோம், இவங்க நல்லவங்க. ஹலோ, வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நான் சொல்றேன். ஒரு காரியத்தை பார்த்து மாத்திரம் நான் எதை தீர்மானம் பண்ணிடுறோம்? இவங்க நல்லவங்க. ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட். அதெல்லாம் சும்மா. ஒரு பையன் ஒரு புள்ள தப்பு பண்ணிட்டு இருந்தான். யாரு? என் புள்ளையோ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இருக்கான். ரோட்ல போட்டு நான் அவனை அடிச்சிட்டு இருக்கேன். ஏன்டா இது தப்புல போயிட்டேன்னு என்னை பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் நான் அடிச்சதுனால நான் அடிச்ச நோக்கத்தை விட்டுட்டு அடிச்ச காரியத்தை வச்சு நான் என்னை கெட்டவன் முடிவு பண்ற உலகமும் உண்டு. வாழ்நாள் முள்ள 365 நாள்ல 364 நாளும் கெட்டவனா இருந்திருப்பான். திடீர்னு நீங்க பார்க்குறப்ப அவன் ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து பண்ணிட்டு இருப்பான். அதை வச்சு நம்ம நல்லவன் முடிவு பண்றதும் உண்டு. உலகம் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். முதல்ல பார்க்கறது என் கண்ணால பார்க்கறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறான்? நிதானிக்கிறான். எந்த காரியத்தை நிதானித்து பாருங்க. தராசு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்ல, கவனிங்க, இந்த வெயிட் மிஷன். இப்போ எப்படி பிரதர் நான் நிதானிக்கிறது? எப்படி நல்லது கெட்டதுன்னு? ஹலோ கவனிங்க, இந்த பக்கம் என்ன இருக்கும்? எடக்கல். இந்த பக்கம் வாங்க போற பொருள். சரிங்களா? இந்த பொருள் தக்காளியோ வெங்காயோ ஏதோ ஒன்று அரிசியோ, அது எந்த ஈக்குவலுக்கு வரணும்னா இந்த 1 கிலோ அந்த படிக்கல் இருக்கு இல்லையா, அது ஈக்குவலுக்கு தான் என்ன பண்ணணும். புரியுதுங்களா? இது மாறவே மாறாது. அது ஸ்டாண்டர்ட். அந்த கல் ஒரு கிலோன்றதுல என்ன பண்ண முடியாது. அது ஸ்டாண்டர்ட். புரியுதா உங்களுக்கு? இதுதான் என்ன பண்ணும்? அரிசி மாறும், தக்காளி மாறும், பொருட்கள் என்ன பண்ணும்? மாறும். வெயிட் அதிகமாயிடுச்சுன்னா எதுல இருந்து எடுப்பாங்க? வெயிட்டுக்கள் எடுப்பாங்களா, இதை எடுப்பாங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பொருள் தானே எடுப்பாங்க. வெயிட் அதிகமா இருக்குன்னு வெயிட்டுக்களை தூக்கிட்டா சத்தியமும் உங்களை என்ன பண்ணுமா? குத்தும். சத்தியம் குத்துதுன்னு நிறைய பேர் என்ன பண்றோம்னா, பொருள் அதிகமா வெயிட் ஆயிடுச்சுன்னு பொருள் எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா எதை எடுத்துறீங்க? எடக்கல் எடுக்கிறீங்க.
எடக்கல் ஸ்டாண்டர்ட். அந்த எடக்கல் தான் சத்தியம். சொல்லுங்க, என்னது? அதுதான் சத்தியம். அது மாறவே மாறாது. அது நிறம் மாறாது, தரம் மாறாது, கலர் மாறாது, வெயிட் மாறவே மாறாது. ஏன்னா அது சத்தியம். உங்களுடைய ஒரே வேலை என்னன்னா, கவனிங்க, ரைட் ஹேண்ட் சைடில் எட மிஷினில் பொருள் வைக்கிறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வைக்கிறாங்க? எடக்கல்ல வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் வேலை என்னன்னா, நான் அதிக ஒரு உபத்திரவத்தில் ஒரு ஒரு மாம்சரிக்கத்தில் போகும் பொழுது வெயிட் அதிகமாகிடுச்சு. எடக்கல் இப்போ என்ன பண்ணிடுச்சு? இது கீழே போயிடுச்சு. எடக்கல் என்ன பண்ணிடுச்சு? மேலே. அப்போ என் வேலை என்னன்னா, அதை காரியத்தை என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். மாறாக நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? எனக்கு இந்த பொருளில் இருக்கிற எல்லாமே எனக்கு என்ன பண்ணும்? வேணும். கண்களின் எனக்கு இதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு என்ன பண்ணும்? வேணும். அதனால நான் ஒன்று பண்ணுறேன், கவனிங்க. இது இப்படியே இருக்கட்டும், இதை மாற்ற என்னால் என் மனசு என்ன பண்ணலை? ஒத்துக்கலை. ஒன்று பண்ணுறேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த எடக்கல்ல நான் என்ன பண்ணிடுறேன்? எடுத்து ஓரம் வச்சிடுறேன். ஹலோ, இந்த எடக்கல் இருந்தால் தானே அதை சரிசனமாக இருக்குதான்னு பார்க்கணும். நான் இந்த எடக்கல்ல என்ன பண்ணிடுறேன்? எடுத்து. இன்றைக்கும் சபைகளுக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் இப்படிதான் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இப்படிதான் வஞ்சிக்கப்படுறாங்க. நான் சொன்ன இதே ஃபார்முலா. ஒரு நபரை நல்லா கவனிங்க, ஒரு நபரோ ஒரு பொருளோ ஆண்டவர் வேதத்துக்கு சத்தியத்துக்கு நான் செய்யறது சரியான்றதை எப்படி பார்க்கணும்? இப்படி நிப்பாட்டும் போது ரெண்டும் ஒரே அளவில் இருக்கணும்ல. ஒரே அளவில் இருந்தால் தானே அதுக்கு பேரு தராசு. எந்த நபராக இருக்கட்டும் அல்லது எந்த பொருளாக இருக்கட்டும், அது எந்த காரியமாக இருக்கட்டும், உடைய வேலை, குடும்பம், உறவுகள், எந்த உறவுகளாக இருந்தாலும் தராசில் பிடிக்கும் பொழுது சத்தியத்துக்கு ஒத்து போகணும். ஹலோ, வார்த்தைக்கு ஒத்து போகணும். நீங்க நடக்கிற மாதிரியே அவங்களும் தேவனுக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படிந்து. ஒரு முடிவு எடுக்க போறீங்க, கவனிங்க, நான் முடிச்சிடுறேன். ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, தராசுக்கல்ல வச்சு, ஆண்டவரே இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னுடைய தீர்மானம், இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என் விருப்பம், இதுதான் என் ஏக்கம். ஆண்டவர் சார், ஓகே, அதுதான் உன் ஏக்கம் விருப்பமா இருந்தா நீ எதுல வச்சு டெஸ்ட் பண்ணுன்றாரு? தராசுல வச்சு. ஹலோ, தராசுல வச்சுட்டா என்ன பண்ணிடும்? தெரிஞ்சிடும். எடை கம்மியா இருக்கா? எதுல? ஆண்டவருடைய திட்டத்துல, தேவ சித்தத்துல. இந்த எடக்கல்லு தான் சத்தியம், தேவ சித்தம், எல்லா காரியமும். நீங்க நினைக்கிற காரியத்தை கவனிங்க, கொண்டு வந்து உங்களுடைய வேலை என்னன்னா, அந்த தராசுல ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த தட்டில் வச்சிடுங்க. உங்களால் பார்க்க முடியாது, உங்களால் தீர்மானிக்க முடியாது. காரணம், நீங்கள் மாம்சரிக மனிதர்கள். அதை அந்த தராசுக்கல்ல வச்சிருங்க. நீங்கள் தீர்மானிக்க தேவையில்லை. அது வச்ச உடனே இது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீங்கள் அதில் உங்களுடைய வேலை அதில் நீங்கள் வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை செய்து அதனுடைய தரத்தை உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துரும். இந்த சயின்டிஸ்டெல்லாம் ரிசர்ச் பண்ணுறவங்க பாருங்கள், எந்த பொருளை கொடுங்க, அவங்க எந்த வியூவில் திரும்ப பார்ப்பாங்க? அவங்களுக்குன்னு அந்த மைக்ரோஸ்கோப் அதில் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இந்த பெண்ணை கூட கொண்டு போய் கொடுங்க, இதில் இருக்கிற பாக்டீரியாவை அவங்க எதில் பார்த்தா மட்டும் தான் தெரியும். அந்த சொல்லுங்கள், எந்த அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் என்ன பண்ணும்? சாதாரண கண்களில் பார்த்தா அவங்களுக்கு என்ன பண்ணாது? சயின்டிஸ்ட் தான், பயிற்சி பெற்றவங்க தான், தேறினவங்க தான். ஆனாலும் அதில் இருக்கிற பாக்டீரியாஸை, அதில் இருக்கிற காரியத்தை அவங்க ஆய்வு கூடத்துல வச்சு அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அது என்ன பண்ணும்? எவ்வளவு பாக்டீரியாஸ் இருக்கு, எவ்வளவு கெட்டது இருக்கு, எவ்வளவு நல்லது இருக்கு, எவ்வளவு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உங்களுடைய பார்வை மாற வேண்டும்,
ஒரே ஒரு வசனத்தை வாசிங்களேன் வேகமா. உபாகமம் 34வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசிங்களேன். ஒரு எவனுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு இருக்குதுன்னா கவனிங்க, வாசிப்போம். உபாகமம் 34வது அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்களேன். மோசே மரிக்கும் பொழுது 120 வயதா இருந்தான். அவன் கண் என்ன அடையலையா? சத்தமா சொல்லுங்க. காரணம் வேதம் சொல்கிறது, மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் என்ன உள்ளவனா இருந்தான்? உண்மை உள்ளவனா இருந்தானா? ஹலோ, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவான்? சுதந்தரித்துக் கொள்ளுவான். இன்னைக்கு உங்களுக்கு ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியலனா, உங்களுடைய கண்கள்ல இருள் சூழ்ந்திருக்கிறது. ஹலோ, என்னுடைய கண்கள்ல என்னுடைய சுயம் சாய்ந்திருக்கிறது. என்னுடைய கண்கள்ல என் மாம்சரிகம் நிறைந்திருக்கிறது. நீங்க புரிஞ்சு கொள்ள முடியாத நான் சொல்றேன். இந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்களை விற்கிறதுக்காகவே ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களே இப்போ இந்த சர்ச்சில் கூட்டுவாங்களேன். ஒரு உதாரணம், அந்த நபரை கூட்டுவாங்களேன். ஒரு உதாரணத்துக்கு விசுவாசியா இல்லை, அவங்கள சும்மா உள்ளே கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்ச்சில் எவ்வளோ பொருள் இருக்குதுன்னு ஒரு டக்குன்னு என்ன பண்ணிவிடுவாங்க. இந்த ஃபேன் இவ்வளோக்கு போகும், இந்த ஸ்பீக்கரு இவ்வளோத்துக்கு போகும், இந்த சேரு, இந்த கீபோர்டு. அவனுடைய வியூ, அவன் சபைக்கு வந்தாலே அவன் எதில் தான் பார்த்துட்டு இருப்பான். இது ஏன் இப்படி போட்டு வச்சுருக்காங்க, இதை போட்டாலே எவ்வளோ வரும்? காரணம், அவன் அதே பார்வையில் பார்த்து என்ன பண்ணிட்டான்? பழகிட்டான். சொல்லுங்கள். அந்த பழகுதுனால அவனுடைய பார்வை அவனால் என்ன பண்ண முடியலை. சிறு வயதிலிருந்து தெய்வ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. உங்களுடைய பார்வை ஒருவர் மேலே எப்படி தான் நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்றவே முடியாது. உலக மனிதர்கிட்ட நீங்கள் எப்படின்னா பழகுங்க, ஆனால் தெய்வ பிள்ளைகள்கிட்ட பழகும் பொழுது அவர்களை எந்த பார்வையில் பார்த்துடக்கூடாது. நீங்கள் நிதானிக்கிற பார்வையில், நீங்கள் நினைக்கிற பார்வையில் நம்ம பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவங்களை என்ன பண்ணிடக்கூடாது? பார்த்துடவே கூடாது. அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி, அவர்களை கர்த்தர் விசேஷித்தவர்களை எண்ணி சபையில் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறார்? ஒருவரையும் நாம பாவின்னு என்ன பண்ணிடக்கூடாது. உலக பழமொழி சொல்கிறது, கண்ணால் காண்பதும் போய் காதால் தீர விசாரிப்பது என்னதாமா. ஆனா என் ஆண்டவர் இதை ஒரே வரியில சொல்லிடுறாரு, உன் மாம்சரிகத்திற்கு எந்த முடிவும் என்ன பண்ணிடாத, உன் சுயத்தின் மேல் என்ன பண்ணிடாத, உன் சுயத்துக்கு என்ன பண்ணிடாத, இடம் கொடுத்துறாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு உன்னதமான உறவுகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, அல்லேலூயா, ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஆனால் எல்லாரும் நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, எந்த உறவுகளும் எந்த காரியமும் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணணும். நான் கெட்ட பார்ட்டை பத்தி பேசுறேன். கெட்டதுன்னா பாவத்தை சொல்லு. நல்ல கவனிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நான் நடக்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை தெரிஞ்சு நடக்கிறேன் பாருங்க, அதுதான் பாவம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பாவத்துடைய ஒரு விளக்கத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கர்த்தருடைய வியூவில் எப்படி தெரியுங்களா? நான் இருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் சத்தியம். நான் இருக்கிறேன், நான் ஏதோ ஒரு தவறு பண்றேன், ஆனா கர்த்தர் அந்த தவறு என்ன பண்றார்? பார்க்கிறார். நிச்சயமாக கர்த்தர் தவறுகளுக்கு என்ன பண்ண மாட்டார். அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் பாவியை நேசிக்கிறாரே தவிர எதை நேசிக்கல. சரி, ரைட், அது நம்முடைய வேலை இல்லை. நான் இருக்கிறேன், நான் பண்ற பாவம் யாருக்கு இடத்துல கொண்டு வரக்கூடாது, என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவங்களுக்கு எதை கொண்டு வரக்கூடாது. அப்போதான் நான் பாவியா மாறுறேன். ஹலோ, என்ன நியாயத்திற்க நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து ஒருவர் என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். நான் செய்கிற தவறுகளை, நான் பண்ற பாவத்தை
அவர் உங்களுக்கு நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து என்ன பண்ணுவாராம்? உணர்த்துவார். ஏன் வியூ என்ன தெரியுமாயிடுது? இவர்கள் இப்படிப்பட்டவங்க, அந்த வேலையை நம்ம செஞ்சிடவே கூடாது தெய்வ பிள்ளைகளை. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய டைரக்ஷன் அதை மாற்றணும்னு ஆண்டவர் என்ன பண்றார்? ஏன் பார்வையில் லியோனை நான் யாரை பார்க்கக்கூடாது? கெட்டவனா பார்க்கவே, அது கர்த்தர் பார்த்துக்கிறார். அவருடைய பார்வையில் அவன்கிட்ட இது ஒரு நல்ல குணத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? பார்த்துட்டார். அதனாலதான் ஆண்டவர் அவனை என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்தெடுத்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி வேர் பிரித்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கிறார். என் மாம்ச கண்ணுல இதை புரிந்து கொள்ளாம நான் அவனை என்னவா தான் பார்த்துட்டு இருக்கேன்? இவன் கெட்டவன். ஹலோ தேவ பிள்ளைகளே, நம்முடைய பார்வை என்ன பண்ண வேண்டும்? ஈசாக்குக்கு வயசாகி ஏமாந்து போனது எதனால ஏமாந்து போனா? சொல்லுங்க. ஈசாக்கு எதனால ஏமாந்து போனா? பார்வை மங்கிடுச்சான். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்னுடைய கண்ணு தான். ஹலோ, என் பார்வை தான் ஆசீர்வாதத்துக்கு என்னவா இருக்கிறது? ஊழக்கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றமே. ஏன் காமால வந்த கண்ணுக்கு எல்லாமே என்னமா தோணுமா? மஞ்ச மஞ்சையா தோணுமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உலகம் அல்லது நம்முடைய பக்கத்தில் அல்லது நம்முடைய வீட்டில் யார் எப்படி நடந்துட்டு போட்டோம்? சொல்லுங்க. யார் எப்படின்னா என் பார்வையை நான் மாத்திக்கிறேன். அல்லேலூயா. காரணம், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய பார்வை என்ன பண்ண வேண்டும்? சபையில், ஊழியத்தில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, எந்த இடத்துல எந்த துர்மார்க்கமான காரியங்கள் இருக்கா அது அப்படி இருக்கட்டும். அதை மாத்துற சக்தியோ வல்லமையோ இதுவோ என்கிட்ட இல்லை. ஆனால் நான் ஒன்று பண்ணுறேன், என் பார்வையை நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த இடத்துல ஒரு அசுத்தம் இருக்கு, அது பார்க்க எனக்கு உமட்டுது, சகிக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்க. என்ன மாறணும்? டைரக்ஷனை மாற்றணும். டைரக்ஷனை மாற்றத்தை விட்டு அதை சுத்தப்படுத்துறது என் வேலையா? ஹலோ சொல்லுங்க. அதை சுத்தப்படுத்துறது என் வேலையா? திருச்சபைகளிலும் குடும்பங்கள்லையும் அதற்காக ஜெபிக்கிறது என்னுடைய வேலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்திற்காக ஆண்டவரே ஒன்று அந்த அசுத்தத்தை நீக்குங்க, இல்லைன்னா அந்த அசுத்தம் என் கண்களை படாதபடி என்ன மாத்துங்கன்னு ஜோம். நம்ம ஜோம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை நீக்கி போடுவார். அதை வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த அசுத்தத்தை வச்சிருக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார்ல, அதை வைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அவரை அன்றி ஒரு இன்ச்சு கூட எதுவுமே என்ன பண்ணாதான் அசையாதுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் விட்டு வச்சிருக்காருன்னா அது அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய காரியத்தின்படி. ஆண்டவரே, நான் ஒன்று பண்றேன், எனக்கு அது இடரலை கொடுக்குது, அதனால நான் என்ன பண்றேன்? I change my direction. நான் என்ன பண்ணுகிறேன்? நிறைய பேர் என்ன சொல்றோம் தெரியுமா? நான் மாற்றிக்கொள்ளாம நான் என்ன சொல்றேன்னா, இதை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு அதை மாற்றுங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, இல்லை, அதை நான் மாத்துறேன். மாற வேண்டியது முதலாவது நீ, உன்னுடைய பார்வை, உன்னுடைய வியூ. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் எழுது நின்று பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே. இந்த 7 நாள்ல நுமே பிரசன்ன தேவ
பிரசன்ன ஆஹா பிரசன்ன பிரசன்னம் ஒப்பு கொடுத்து தேவ ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்ன கண்களை மூடி தேவ பிரசன்ன பிரசன்ன தேவ. அப்படி கண்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய கண்கள் உங்களுடைய பிரசனத்தின் மீது வாஞ்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் உம்முடைய வருகைக்காக காத்திருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் உம்முடைய ஆவிக்குரிய வரங்கள் மீது போகட்டும் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் ஆண்டவரே நீர் விருப்பப்படுகிற காரியத்தின் மீது என் கண்கள் திரும்பட்டும் ஆண்டவரே. என் மாம்சத்துல உலகத்தின் காரியத்துக்குள்ள எந்த காரியத்துக்குள்ள என்னுடைய கண்கள் திரும்பாதபடி ஒப்பு கொடுத்து, என்னுடைய கண்கள் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் அதிகாலையில் உம்முடைய சமூகத்திற்கு, அதிகாலையில் உம்முடைய வேதத்திற்கு திரும்பட்டும் ஆண்டவரே. என் கண்கள் சத்தியத்திற்கு திரும்பட்டும் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் குறை சொல்கிற கண்களா இல்லாதபடி, பிறரை நியாயத்திற்கிற கண்களா இல்லாதபடி, இச்சை நிறைந்த கண்களா இராதபடி ஆண்டவரே, பாவத்திற்கு உடந்தையாய் போகிற கண்களா இராதபடி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் கண்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எந்த பொருளையும் கண்ணை ஆசைப்படக்கூடாதப்பா. எந்த பொருளையும் நீர் நிராகரிச்ச, நீர் ஆண்டவரே நீர் வெறுத்த காரியத்தை என் கண்கள் நேசிக்க கூடாது ஆண்டவரே. நீர் வெறுத்த காரியத்தை என் கண்கள் விரும்பக்கூடாது ஆண்டவரே. நீர் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ண காரியத்திற்கு மேலா என் கண்ணு போகக்கூடாது ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஏவாளுக்கு எப்படி ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ண அந்த பழத்தின் மேல, அந்த கனியின் மேல கண்கள் போனதோ, அது போல என் கண்ணு போகக்கூடாதுன்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் ரிஜெக்ட் பண்ண, நீர் புறக்கணித்த, நீர் தள்ளின எந்த காரியத்தின் மீது என் கண்ணு போகக்கூடாது ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். என் பார்வை மாறணும்னு சொல்லுங்க. என் பார்வை மாறணும், என் பார்வை மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் செயல்கள் மாறணும், என்னுடைய டைரக்ஷன் மாறணும், என் வியூ மாறணும் ஆண்டவரே. அபிசுவாசமான கண்கள்லாம் மறையட்டும் இயேசு நாமத்தில் சொல்லுங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் சந்தேகத்தோடு பார்க்கிற என் கண்ணு மாறட்டும் ஆண்டவரே. எல்லாத்தையும் சந்தேகத்தோடுமே பார்க்கிற ஆண்டவரே, அவிசுவாசத்தோட பார்க்கிறேன். இது நடக்குமா, இது என் வாழ்க்கையில் நடக்குமா, இது முடியுமா என்று அவிசுவாசத்தோட பார்க்கிற அந்த கண் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பா என்று வேதம் சொல்லுகிறது. உன் கண்களால் நீ பார்க்க போகிற, ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என் கண் பார்க்க போகிறது, என் கண் பார்க்க போகிறது, என்னை நீ உயர்த்த போகிறது. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை பார்க்க போகிறது ஆண்டவரே. யாரெல்லாம் என் வாழ்க்கை முடிஞ்சது, யாரெல்லாம் இவ்வளவுதான் நினைச்சாங்களோ அவங்க மத்தியில் என்னை உயர்த்த போறீங்க ஆண்டவரே. என்னை உயர்த்த போகிறீங்க ஆண்டவரே. உன் கண்களால் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண போகிறாய். ஒப்பு கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இனி என் பார்வையில் அவிசுவாசம் வராது, என் பார்வையில் அவிசுவாசம் வராது, அவிசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தை வராது, அவிசுவாசத்துக்கு ஏதுவான என்னுடைய பார்வை, என் டைரக்ஷன் மாறாது ஆண்டவரே. அது எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி ஆண்டவரே, என் கண் அதை பார்த்து விசுவாசிக்க போகிறது ஆண்டவரே. இந்த 7 நாள்ல கர்த்தர் ஆண்டவரே எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் என் கண்ணு நீர் காண்பிக்கிற மலையான் ஆண்டவரே பார்த்து விசுவாசிக்க போகிறது ஆண்டவரே. நீர் காண்பிக்கிற பாதையில நான் போக போகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கண்ணானது தான் ஆண்டவரே என்னுடைய பாதையை தீர்மானிக்கிறது. அப்பா ஆண்டவரே, நான் நல்ல வழியில போகணுமா, கெட்ட வழியில போகணுமா என்பதை என் கண்ணு தான் இவ்வளவு நாள் டிசைட் பண்ணுச்சு ஆண்டவரே. என் கண்கள்ல ஒரு பரிசுத்தத்தை, ஒரு சுத்திகரிப்பு,
ஒரு தெளிவை கத்தர் கொடுக்க வேணுமா? ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், ஒப்பு கொடுங்க அப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க அப்பா கிட்ட. ஆண்டவர், என் கண்களில் ஒரு தெளிவை கொடுங்க ஆண்டவர், தெளிவை கொடுங்க ஆண்டவர். என் பார்வையில் மங்கி இருக்கிற ஆண்டவர், என் பார்வையில் தெளிவாக முடிவெடுக்க முடியல, நான் பார்க்கறதுல முடிவெடுக்க முடியல. எனக்கு ஒரு தெளிவை கொடுங்கப்பா, தெளிவை கொடுங்கப்பா. எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க ஆண்டவர், ஒரு கிளாரிட்டி கொடுங்க ஆண்டவர், ஒரு கிளாரிட்டி கொடுங்க ஆண்டவர். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இதே காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வல்ல பிரசனம் இந்த நாள்ல இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உன் கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம், அதாவது உன் வாழ்க்கை முழுவதும் தெளிவா இருக்கும். தேவ பிள்ளைகளே, கண்களில் தெளிவு இருக்கட்டும். எந்த காரியத்தை பார்க்குறீங்களோ அதில் ஒரு தெளிவு இருக்கட்டும். கர்த்தர் நல்ல கவனிங்க, எந்த பாதையில் நீங்க போகணும் என்பதை உங்க கண்ணு தான் தீர்மானிக்கிறது. எப்போது நீங்க பார்க்கும் பொழுது உங்களால ஒரு தெளிவு கிடைக்குதோ அதுதான் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருந்த பாதை. அல்லேலூயா. எப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு மங்களாகவோ, ஒரு கிளாரிட்டி இல்லாம, ஒரு ரோடு தெரியாம, ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறதோ அதை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்த பாதை இல்லை. அல்லேலூயா. அது எந்த காரியமா இருக்கட்டும், உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, ஆண்டவர் உன் கண்ணால ஏறெடுத்து பார்க்க ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார். பூமியை ஆண்டவர் அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு எது சொந்தமா மாற்றுவேன் ஆண்டு சொன்னார். தகப்பனே, வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், கூட இருந்து நடத்துங்க, நீரே பலப்படுத்துங்க. இதே வல்லமை, இதே பிரசனம் நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு கூட இருக்க வேணுமா செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.